தலைவர் சகோதரர் ராஜேஷ் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் திரு சத்தியமூர்த்தி அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் இப்போ நான்லாம் கட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த திரு மனோகரன்ஜி அவர்களை, சகோதரர்கள் முத்துக்குமார் அவர்கள், சேதுராமன் உள்ளிட்ட சேதுராமன் உள்ளிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், நம்மளுடைய நாமக்கல்லில் எனக்கு நன்கு பரிச்சயமான ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையில் ஆட்சி, ஒரு பிரதமர் 3 முறை தொடர்ந்து இந்தியாவில் கண்டினியூஸாக பிரதமராக இருக்கிறார்னா ஒரு வரலாற்று சாதனை. அந்த 3வது முறையான ஆட்சியில் முதல் நிதிநிலை அறிக்கை 2047க்கு அடியெடுத்து வைக்கின்ற, அதாவது 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்ம நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, வல்லரசு நாடாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதிநிலையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம் 2047க்கு அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவது, இளைஞர்களை முன்னேற்றுவது, சகோதர சகோதரிகளை முன்னேற்றுவது, விவசாயிகளை முன்னேற்றுவது, இப்படி 4 சிறப்பு மக்களையும் முன்னேற்றுவதற்கான இந்த பட்ஜெட் 2047க்கான இந்த பட்ஜெட்டானது 2025-26 நிதியாண்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. படித்த உடனேவே பட்ஜெட் பார்லிமெண்ட்டில் படித்த உடனேவே மாதம் 1 லட்ச ரூபா வரலும் சம்பாதிச்சா வருமான வரி கட்ட தேவையில்லை, முழுமையான விலக்கு என்கின்ற 12 லட்சம் ரூபாய் வரலும் விலக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமாக தொழில்துறை எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி, விவசாயத்துறையினுடைய வளர்ச்சி, அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய அது கல்வித்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள், அதற்கான பட்ஜெட். இப்படி இந்த பட்ஜெட்டினுடைய டைமென்ஷன்ஸ் பல்வேறு விதங்களில் இந்த பட்ஜெட் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டை 100 மாடல் டிஸ்ட்ரிக்ட்களாக, முன்மாதிரி விவசாய மாவட்டங்களாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி, அப்படி பல்வேறு விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுப்பது, யூரியா மானியத்தை கொடுப்பது, பயிர் இன்சூரன்ஸ் திட்டம், இப்படி இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு இன்டென்சிவாக 100 டிஸ்ட்ரிக்டை அடையாளம் கண்டு அந்த 100 டிஸ்ட்ரிக்டிலும் விவசாயத்தை, ஏன்னா விவசாயம்தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நமக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றது, அதே மாதிரி உலகத்திற்கு உணவு கொடுக்கின்ற இந்தியாவாக மாற வேண்டும். இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமும் அதே கூட உலகத்திற்கு உணவு கொடுக்கும் நாடாக நம்மளுடைய நாடு, ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நாடாக நம்மளுடைய நாடு உணவுப் பொருள்களில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பட்ஜெட் விவசாயத்துறையை ஊக்குவின்ற பட்ஜெட்டாக. அதே மாதிரி எம்எஸ்எம்இ நம்ம நாமக்கல், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், இது எல்லாமே ஓசூர், சென்னை, திருச்சிராப்பள்ளி, இது எல்லாமே ஒரு எம்எஸ்எம்இக்களை அதிகமான மையமாக கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாவட்டங்கள். இங்கே எம்எஸ்எம்இக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 10 லட்சம் ரூபாய் வரலும் இருந்த முத்ரா லோன் ஆனது 20 லட்சம் ரூபாய்க்கான
2 மடிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிறு குறு விவசாயிகள் அவர்கள் பயன்பெறும் விதமாக. அதேபோல் ரயில்வேக்கு 2009 2014 வரலும் ரயில்வேவுக்கு யூபி அரசாங்கம், காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரசாங்கமும் ஒதுக்கின நிதி வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய். நம்மளுடைய நாமக்கல் ரயில் நிலையம் கூட அமிர்த் பாரத் ரயில் நிலையத்தில் அந்த பணியானது முடிவடைகின்ற நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிந்து விட்டது 10 கோடி ரூபாய் செலவில். இது மாதிரி 75 அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் நிதியில், நம்மளுடைய சேலம் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 250 கோடி பட்ஜெட்டில் அந்த ரயில் நிலையமானது மிக பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர் ரயில் நிலையம், அதே மாதிரி கோயம்புத்தூர் விமான நிலையோடைய விரிவாக்கம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், பக்கத்தில் இருக்கிற திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலையம், அதே போல் சேலம் விமான நிலைய விரிவாக்கம் இயக்கம், இப்படி விமான நிலையங்களினுடைய மேம்பாடு, ஹைவேஸ்களினுடைய மேம்பாடு, ஹைவேக்களில் பாலங்கள், இப்படி அடிப்படை கட்டமைப்பை நாம் 2047க்கு முன்னேறிய பாரதமாக அடிப்படை கட்டமைப்பை ஒரு பக்கம், இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதற்காக நமக்கெல்லாம் நம்ம நாமக்கல் உங்களுக்கு தெரியும், குடிநீர் உங்களுக்கு நம்ம பகுதியில் எவ்வளோ குடிநீர் முன்னாடியெல்லாம் கஷ்டம் இருந்ததுன்ட்டு. நான்லாம் சின்ன வயசில் கோனூர் தான் என்னுடைய ஊர், உங்களுக்கு தெரியும். குடிநீருக்காக விடிய விடியெல்லாம் நம்ம காத்து கொண்டு இருப்போம். அப்படி இருந்த காலங்கள்லாம் மாறி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஜல்ஜீவன் மூலியமாக 100% வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை 2028 வரலும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்குமே இந்த பட்ஜெட்டில் குடிநீர் கனெக்ஷனை கொடுக்க வேண்டும். அதே போல் பள்ளிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட 50,000 அரசு பள்ளிகளை இந்த பட்ஜெட்டில் 50,000 அரசு பள்ளிகளை ஊக்குவித்து அந்த பள்ளிகளுக்கு இன்டர்நெட் சர்வீஸ், அந்த பள்ளிகளில் அனைத்து பிரைமரி ஹெல்த் சென்டரும் அனைத்து பிரைமரி ஸ்கூல்ஸ்லையும் இன்டர்நெட் சர்வீஸ், 50,000 ஸ்கூல்ஸில் அடல்ட் டிங்கரிங் லேப் என்ற வசதி, அதாவது சயின்ஸை ஊக்குவிக்கின்ற வசதியை அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்மளுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். மின்சார தேவைக்கான உள்நாட்டிலே ஆத்ம நிர்பர் பாரத் இங்கேயே நம்மளுடைய பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக பிரைவேட் நிறுவனங்கள் பங்கு பெறக்கூடிய அளவில் அணுசக்தி துறையில் அவர்கள் எல்லாம் வர முடியும் என்ற அந்த பட்ஜெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் தொழில்துறை, அதே மாதிரி நம்மளுடைய நாடு உலகத்திற்கு உணவு கொடுக்கின்ற நாடாக, நம்மளுடைய ஏற்றுமதியை அதிகப்படுத்துகின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த பட்ஜெட்டை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 2014 இன்னைக்கு வரலுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய், 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் மொழி, தமிழ் பண்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 3வது முறையாக இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ் மொழிக்கு அதிகமாக இன்றைக்கு பெருமை சேர்த்த தமிழ் தான் உலகத்திலேயே பழமையான மற்றும் தொன்மையான மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு சொல்லல, அவர் ஏதோ இந்தியாவிலிருந்து சொல்லல, வெளிநாடுகளில் போகும்பொழுது கூட தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு, தமிழ் பண்பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.